أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على السلام حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا محمد رسول الله صلى الله عليه وسلم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا مقام بسم الله الرحمن الرحيم أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين الله عظيم وقال النبي صلى الله عليه وسلم الحج المبرور ليس له جزاء إلا الجنة عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு
தக்வாவுடன் வாழும்படி முதல் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மாதத்திலே துல்காதா மாதம் பிறந்திருக்கின்றது. துல்காதா மாதம் 11வது மாதம். இந்த மாதத்திலே தான் ஹஜ்ஜிக்காக மக்கள் புறப்படக்கூடிய காலம். மக்களுக்கு ஹதீபுகள் ஹஜ்ஜுடைய ஆசையை தெளிவுபடுத்தும் பொழுது கல்விலே அதனுடைய ஆசை உண்டாகும். அப்பொழுது அவர்கள் நீயத்து வைப்பார்கள், நாங்கள் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். அல்லாஹ் அந்த நீயத்துகளை அல்லாஹ் கபூல் செய்து விடுவார். சகோதரர்களே, இஸ்லாமிய கடமைகளில் எங்களுக்கு தெரியும் 5 கடமைகள். அதில் கடைசி கடமைதான் ஹஜ்ஜுடைய கடமை. இந்த ஹஜ்ஜுடைய கடமை இஸ்லாத்துடைய தூண்களில் மிக முக்கியமான தூண். புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் 5 தூண்கள் மீது உருவாக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது தூண் தான் நாங்கள் சொன்ன கலிமா, ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ். நாம் எல்லோரும் கலிமா சொல்லிருக்கிறோம். இரண்டாவது இகாமிஸ் ஸலா, தொழுகிறோம், 2வது கடமை. மூன்றாவது சௌமி ரமதான், ரமலான் மாதம் நோன்பு பிடிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். 4வது கடமை சகோதரர்களே ஜகாத். அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறான், வருடா வருடம் ஜகாத் கொடுக்கிறோம். 5வது கடமை தான் சகோதரர்களே, செல்வமும் உடம்பில் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது ஹஜ்ஜை முடித்துக் கொள்ள வேண்டும். வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. மக்கள் மீது கடமையாகிவிட்டது. யாருக்கு வசதி இருக்குதோ, உடம்பில் சக்தி இருக்குதோ, அவர்கள் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். இஸ்லாத்துடைய மிக முக்கியமான தூண்கள் ஒரு தூண் தான் இந்த ஹஜ். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ஹஜ்ஜிக்காக மக்களுக்கு ஆசை ஊட்டுவது, ஹஜ்ஜிக்காக மக்களை அனுப்பி வைப்பது மிக முக்கியமான கடமை. ஹஜ்ஜுடைய சிந்தனை அற்றவர்களாக வாழும் பொழுது உலகத்திலே ஒரு முக்கிய விடயம் இருக்கிறது. என்ன தெரியுமா? மார்க்கம் இல்லாமல் செல்வம் கூடும் பொழுது, மார்க்கம் இல்லாமல் செல்வம் கூடும் பொழுது அவர்கள் முதலாக மறப்பது ஹஜ்ஜை தான். அதனாலதான் சொல்லுவார்கள், இந்தியாவை ஆண்ட முகலாய மன்னர்களில் அல்லாஹ் பலருக்கு ஹஜ்ஜி செய்யும் பாக்கியத்தை கொடுக்கவில்லை. உலகத்தை ஆட்சி செய்தார்கள். ஏனென்றால் செல்வம் முதலாக மறக்கடிப்பது ஹஜ்ஜை தான். கனடாவிலும் நீங்கள் பார்ப்பீர்கள், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் மிக குறைவுதான். மிக குறைவானவர்கள் தான் ஹஜ்ஜுக்கு செல்லுவார்கள். ஆனால் உம்ரா அதிகரிக்கும். ஏன்? டிரான்சிட்ல போறது தானே. ஃப்ளைட்டை போடும் பொழுது, ஸ்ரீலங்காவுக்கு போகும் பொழுது ஜித்தா டிரான்சிட்டை போட்டு உம்ரா செய்யறது. இது உம்ரா ஒன்று தான் ஃபர்த். எவ்வாறு உம்ரா ஒன்று ஃபர்தோ சகோதரர்களே, ஹஜ்ஜும் ஒன்று ஃபர்த். எங்களுக்கு எப்பொழுது பாஸ்போர்ட் கையில கிடைக்குதோ, எப்பொழுது எங்களுக்கு வசதி ஏற்படுதோ சகோதரர்களே, முதலாக கல்பில் நீயத்தை வைத்துக் கொள்ளுங்கள், நான் ஹஜ்ஜை முடிக்க வேண்டும். ஹஜ்ஜை பிற்படுத்திவிடக்கூடாது. மரணம் வந்து செல்வம் இருந்தும் மரணம் வந்து ஹஜ் செய்யல சகோதரர்களே. வாழ்க்கையில அது போல ஒரு கவலையை நாங்கள் அடைய மாட்டோம். வாழ்க்கையில பெரும் கவலை உள்ளவர்கள் 2 பேர் தான்.
வாழ்க்கையில பெரும் கவலை உள்ளவர்கள் 2 பேர் தான். ஒன்று யார் தெரியுமா? செல்வம் இருந்து ஃபர்தான ஜகாத் கொடுக்காதவங்க. 2வது செல்வம் இருந்து ஃபர்தான ஹஜ் செய்யாதவங்க. நாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இஷாவுல் ஓதுறோமே சூரத்துல் முனாஃபிகூன். இந்த சூரத்துல் முனாஃபிகூன் அல்லாஹ் என்ன சொல்றார்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ذிக்ரில்லாஹ் ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون. அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ذிக்ரில்லாஹ். உங்களுடைய செல்வங்களோ பிள்ளைகளோ அல்லாஹுடைய விக்ரை விட்டும் உங்களை ஒரு நாளும் மறக்கடித்து விடக்கூடாது. செல்வம் செல்வத்துடைய இடத்துல இருக்கும், பிள்ளைகள் பிள்ளைகளுடைய இடத்துல இருக்கும். அல்லாஹ்வை மேல வச்சு கொள்ளணும். எப்ப செல்வம் சம்பாதிக்கணும், ஆனா அந்த இடத்துல பிள்ளைகளை பெற்றெடுக்கணும், அந்த இடத்துல. ஆனா அல்லாஹ்வுக்கு முன்னால இவங்க 2 பேரையும் தியாகம் செஞ்சிரோம். லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ذிக்ரில்லாஹ் ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. யாராவது அல்லாஹ்வுடைய திக்ரை விட சிந்தனையை விட செல்வத்தை பிள்ளைகளை முற்படுத்துவீர்களாக இருந்தால் நீங்க நஷ்டவாளிகள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ, நாங்கள் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து செலவழியுங்கள். எதற்கு முன்னால் தெரியுமா? மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத், உங்களுக்கு மவுத் வருவதற்கு முன்னால். இந்த இடத்திலே தஃப்சீருடைய விளக்கம் உள்ளவங்க எழுதுறாங்க, என்ன தெரியுமா? மவுத்துக்கு முன்னால செலவழிக்கிறண்டா என்ன? மிக முக்கியமாக 2. முதலாவது ஜகாத், இது ஃபர்ல். இது 2வது சகோதரர்களே ஃபர்லான ஹஜ். இல்லை எனக்கு இப்பதான் 25 வயசு, 35 வயது, 45 வயது, இல்லை. இந்த இடத்துல நீயத்தை வைங்க. இன்ஷா அல்லாஹ் நல்ல நேரம், வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நேரம், துவா கபூலாகக்கூடிய நேரம், அல்லாஹ் கபூல் செஞ்சிருவான் இன்ஷா அல்லாஹ். நீயத்தை வைப்போமா? இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு போறேன் நான். நீயத்தை வச்சா துவா கேட்கலாம். அல்லாஹ்க்கு தெரியும் மனசு. இவன் நீயத்தை வச்சிட்டான், நாடிட்டான், இன்ஷா அல்லாஹ் இவன் அனுப்புறது தான். எப்படியா சகோதரர்களே, என்ன நடந்தாலும் முதல் ஹஜ்ஜை முடிச்சு கொள்ளும். இந்த இடத்திலிருந்து தப்பிக்கொள்வதற்காக அல்லாஹ் சொல்றான், மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத். மவுத் வந்துட்டு ஹஜ்ஜி செய்யல. அத மாதிரி ஃபயகூலு, அல்லாஹ்ட்ட சொல்வாராம், லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப். அல்லாஹ் கொஞ்சம் பிற்படுத்து, நான் 2 பேர் ஜகாத்தையும் ஹஜ்ஜையும் முடிச்சிட்டு வார். எங்க பிற்படுத்தப்பட சகோதரர்களே, அது மவுத்து வந்தா இனி யாருன்னு அல்லாஹ் பார்க்க மாட்டானே. அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த ஆண்டு போகலுமா போங்க,
இல்லையா அடுத்த ஆண்டு நீயத்தை வைங்க, ஹஜ்ஜ முடிங்க, முதல்ல கடமையை முடிங்க இன்ஷா அல்லாஹ். செல்வத்தை சேர்த்து பணத்தை சேர்த்து காணி வாங்கலாம், வளவு வாங்கலாம், அல்லாஹ் பரக்கத் செய்வான், உங்களுக்கு செல்வத்தில் பரக்கத் செய்வான். பின்னால் விளங்கும் ஹஜ் செஞ்சா என்னென்ன கிடைக்கும், பிரயோஜனங்கள் இருக்குது ஹஜ்ஜுடைய. புத்திசாலியான குடும்பங்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, கல்யாணம் முடிச்சதோட முதல்ல ஹஜ்ஜுக்கு அனுப்பிடுவாங்க, ஹஜ்ஜ முடி. ஏன், ஹஜ்ஜுக்கு பின்னால கிட்டத்தட்ட 36 பிரயோஜனங்கள் இருக்கு. சக்கராத் வந்துட்டா சொல்லுவானாம் அல்லாஹ் இடத்துல, லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப் லஅصدقن فأكون من الصالحين. யா அல்லாஹ் சதக்கா கொடுத்து இப்ப நல்லவனாகிறேன். அல்லாஹ் சொல்லுவான், وَلَنْ يُؤَخِّرَ اللَّهُ نَفْسًا إِذَا جَاءَ أَجَلُهَا. அஜல் வந்துட்டா பிற்படுத்தப்பட மாட்டார். அஜல் வந்துட்டா அது பிறகு ஹஜ் இல்லை, சதக்கா இல்லை. அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே, முதலாவது இந்த ஹஜ் அல்லாஹுடைய கடமை. ரெண்டாவது, உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக சிறந்த அமல்கள்ல 3 அமல் இருக்குது. நபியிடத்தில் கேட்கப்பட்டது, ஐயுல் அமாலி அஃவல், ஆக சிறந்த அமல்கள் எது? அதுல 3வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ஜுன் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ். முதலாவது ஈமான், இரண்டாவது ஜிஹாத், மூணாவது ஹஜ்ஜுன் மப்ரூர். அப்ப என்ன விளங்குது, எல்லோரும் ஹஜ் செய்யறத போல ஹஜ் செய்யக்கூடாது. எங்கட ஹஜ்ஜ மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கிக்கொள்ள. அதிகமானவருடைய ஹஜ் மர்தூத், தட்டப்பற்றும், ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹஜ்ஜுக்கு போக முன்னால சகோதரர்களே ரெடி ஆகும். ஹஜ்ஜுக்கு ரெடி ஆகிறது, தயாராகிறது என்ன? ஹஜ்ஜுடைய சட்டதிட்டங்கள், துவாக்கள், ஹலாலான பணம். காபாவுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆரம்ப காலத்தில் நிர்வாணமா காபாவை தவாப் செய்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆடை இல்லாம. அந்த அளவுக்கு மடத்தனம் இல்லை அந்த காலத்தில். அந்த காலத்தில் என்னன்னா, காபத்துல்லாவுல இஹ்ராம் வச்சிருப்பாங்க. என்ன ஹலாலான இஹ்ராம் அது. அவங்களோட உடுப்புகளை கலத்திட்டு அந்த ஹலாலான இஹ்ராத்தை உடுத்துட்டு தான் காபா உள்ளுக்கு வரணும். உடுப்பு முடிஞ்சு ஜனம் கூடிட்டு அப்பதான் சொல்லுவாங்க உடுப்ப கலத்தி நிர்வாணமாவா. புத்தகத்தில் எழுதுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முந்திய காலத்துல காபா உள்ளுக்கு ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணத்துக்குள்ள பாம்புகள் இருந்தது. யாராவது ஹராமான பணத்துல வந்துட்டாங்கன்னா அந்த பாம்பு திரத்தும். அவனை எதை விட்டு திரத்தும்? ஹரத்தை விட்டு திரத்தும், காபா விட்டு போ. அதனால மக்களுக்கும் பயம், ஹராமான பணத்துல காபாக்கு போறதில்லை யாரும். இன்னொரு இதற்கான சான்றிதழ் தான் காபாவுல அறவட்டம் ஹிஜ்ர் இஸ்மாயில், சின்ன ஒரு வட்டம் ஒன்று தானே காபாக்கு பக்கத்துல. இது என்ன வட்டம் இது? இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டின இந்த அறவட்டத்தோட இல்லை, இதை கம்ப்ளீட் பண்ணணும், மேல வரைக்கும் கட்டணும். அப்பதான் அது உண்மையான காபா. அதை மேல வரைக்கும் கட்டும். குறைஷிகள் கட்டினவங்க நித்தாட்டிட்டாங்க இடையில. ஏன்? ஹலாலான பணம் முடிஞ்சிட்டு. இன்றைக்கு நாங்க பள்ளிவாசல் கட்டுறதுக்கு யார் காசு தந்தாலும் பரவாயில்லை, பள்ளியை கட்டி முடிக்கணும், அப்படிதான் எங்கட கவலை. அந்த பள்ளி உருப்படுறது இல்லையே, அந்த பள்ளியில் உருப்படாது. நீ நல்லா பாருங்க, ஹராமான காசுல கட்டப்பட்ட பள்ளிகள் உருப்படுறது இல்லை ஒரு நாள். இந்த காபத்துல்லாவுடைய அறவட்டம் இருக்குது, ஹிஜ்ர் இஸ்மாயில், இது உண்மையிலே காபா உள்ளுக்குள்ள இடம் இது. அதனாலதான் காபாவை தவாஃப் செய்யும் பொழுது உள்ளுக்கு நுழைஞ்சிடப்பட, உள்ளுக்கு போனா அந்த தவாஃப் உடைஞ்சிடும். அதை உயர்த்தி கட்டணும். ஹலாலான பணம் இல்லாததால விட்டுட்டாங்க.
சகோதரர்களே, இரண்டாவது ஹஜ்ஜுன் மப்ரூர். ஹஜ்ஜுக்கு போறோம், ஹலாலான பணத்தை சேரு. மூன்றாவது சிறப்பு சகோதரர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ஜத்துன் மப்ரூரா துஃபத்திலு ஸாயிரல் அஅமால். ஒரு மப்ரூரான ஹஜ் செஞ்சிட்டீங்கன்னு வைங்க, எல்லா அமலையும் விட சிறந்ததாக மாறிடும். எப்படி சூரியன்ல உலகத்தில் கிழக்கு மேற்கு இருக்குதா, இது மாதிரி வித்தியாசம் ஹஜ், இது மாதிரி வித்தியாசம் சகோதரர்களே. நான்காவது சிறப்பு, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. யார் மப்ரூரான ஹஜ் செய்வாரோ அவருக்கு சுவர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை. ஹஜ்ஜுன் மப்ரூர் செஞ்சிட்டா அதுக்கு கூலி என்ன? சொர்க்கம் தான். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு ஒரு மனிதர் வந்தார். வந்து சொன்னார், நான் கனவொன்று கண்டேன், என்னுடைய ஹஜ் கபூல் செய்யப்பட்டதாக கனவுல சொல்லப்பட்டது. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவரை பக்கத்திலே வச்சு கொண்டார். இப்படி மனிதன் ஒன்று கிடைக்காது. சம்பளம் கொடுத்து வச்சிருந்தான், நீ சும்மா ஏறி நான் சம்பளம் தான். ஹஜ்ஜுன் மப்ரூராக ஆக்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இது ஐந்தாவது சிறப்பு. ஆறாவது சிறப்பு, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாபிஉ பைனல் ஹஜ் வல் உம்ரா ஃபஇன்னஹுமா யுன்ஃபியானில் ஃபக்ர் வذுனூப். ஹஜ் உம்ராவை செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. அது என்ன செய்யும் தெரியுமா? உங்களுடைய ஏழ்மையை போக்கிடும். அதனால தான் சொல்லுவாங்க ஊர்கள், என்ன ஹஜ்ஜி செஞ்சவன் ஏழை ஆகிறது இல்லை ஒரு நாளும். ஹஜ்ஜி செஞ்சவன் என்ன செய்ய மாட்டான், ஒரு நாளும் ஏழை ஆகிறது இல்லையா? ஹாஜி ஏழை ஆகிறது இல்லை. அப்ப எங்கட மூதாதையர்கள் எவ்வளோ தலை உள்ளவங்க. ஏண்ட பேரப்புள்ள ஏண்ட மகன் வாழ்க்கையில ஏழையாக கூடாது என்பதற்காக எப்படியாவது பணத்தை செலவழித்து ஹஜ்ஜிக்கு அனுப்பிடுவாங்க. நாங்க ஏழையாக கூடாது என்பதற்காக நாளாந்த உழைக்கிறோம், அவ்வளவுதான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஹஜ் இருக்குது உங்களோட ஏழ்மையை போக்கிடும், பாவத்தை மன்னிச்சிடும். எப்படி? இரும்புல கரைப்பட்டிருந்தா அந்த கரை எப்படி இல்லாம போகுதோ அது போல இல்லாமலாக இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆறாவது. ஏழாவது, அஹ்ஸனுல் ஜிஹாத் வ அஜ்மலுஹு அல் ஹஜ் ஹஜ்ஜுன் மப்ரூர். பெண்கள் இருக்கிறாங்களே, பெண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கேட்டாங்க, அல்லாஹ்வோட பாதையில போகணும். நபியோங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஆகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா? ஹஜ் செய்யுது. ஹஜ் செய்யுங்க. பெண்களுடைய பெண்கள் இருக்கிறீங்க, ஜும்மாக்கு வந்திருக்கிறீங்க, நீயத்தை வை, நான் ஹஜ்ஜிக்கு போகணும். எப்படி போறது? அல்லாஹ் உருவாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தானே உருவாக்கி தரது. எங்கட வீடுகள்ல பேசணும். இதெல்லாம் வீடுகள் இந்த நேரம் வேறு விடயங்களை பேசி நேரத்தை வீணாக்குறதெல்லாம் ஜும்மாவை போட்டு காட்டணும். ஹஜ் செய்யுமா, ஹஜ் நீயத்தை வை முதலா, அல்லாஹ் பரக்கத் செய்வான். உலகத்துல 40 லட்சம் பேர் ஹஜ் செய்யறாங்க ஒரு ஆண்டுண்டா, எனக்கு நசீப் இல்லையா? இப்படிதான் யோசிக்கும். நான் என்ன நசீபு கட்டவனா? 40 லட்சம் பேருக்கு அல்லாஹ் நசீபை கொடுத்திருக்கிறான். 40 லட்சம் பேர், 50 லட்சம் பேர், 30 லட்சம் பேர் உலகத்தில் அல்லாஹ் நசீபை கொடுத்து ஹஜ்ஜிக்கு போறாங்க. எனக்கு நசீப் இல்லையா? துஆ கேளுங்க. அப்ப நான் இன்னும் ஹஜ் செய்யலண்டா எனக்கு நசீப் இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் அடுத்த துஆ போதர்களே, செல்வம் இருக்கும், வசதி இருக்கும், பணம் இருக்கும், அல்லாஹ் அனுப்பணுமே ஹஜ்ஜிக்கு எங்களை. சகோதரர்களே, எட்டாவது, அல் ஹஜ்ஜு யஹ்திமு மா கான கப்லா. நீங்க 30 வயசுல வரைக்கும் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு, ஹஜ் இருக்குதே அதற்கு முன்னால செய்த அனைத்தையும் இல்லாமல் ஆக்கி. அதுக்கு முன்னால செய்த பாவங்கள், பெரும் பாவங்கள். நிபந்தனை என்ன தெரியுமா? ஹஜ்ஜிக்கு பிறகு பெரும் பாவங்கள் ஈடுபடாம இருக்கும். அதோட முற்றுப்புள்ளி வச்சிடணும். ஹஜ்ஜோட பாவத்துக்கு முற்றுப்புள்ளியை நாங்க வச்சிடணும் சகோதரர்களே. எட்டாவது. ஒன்பதாவது, இந்த ஹஜ்ஜுடைய
பிரயாணத்துக்கு நீங்க கனடால இருந்து போறீங்க, ஒவ்வொரு எட்டு வைக்கிறீங்க உங்களோட ஸ்காப்ரோல இருந்து ஏர்போர்ட் வரைக்கும், ஏர்போர்ட்ல இருந்து ஜித்தா வரைக்கும், ஜித்தால இருந்து மக்கா வரைக்கும், மக்காவிலிருந்து மினா, முஸ்தலிஃபா, அரஃபா, திரும்ப மதீனா, ஒவ்வொரு எட்டு வைக்கிறீங்களே, ஒவ்வொரு எட்டுக்கும் கூலி. எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்கு. எவ்வளவு தூரத்திலிருந்து ஹஜ்ஜிக்கு போறீங்களோ சகோதரர்களே, அவ்வளோ கூலி. சொன்னாங்க மா தர்ஃபு இப்னுல் ஹாஜ் ரிஜ்லன் வலா தضع யதன் இல்லா கதபல்லாஹு லஹு பிஹா ஹஸனா. ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படும். அவ் மஹானு ஸய்யிஆ, ஒவ்வொரு பாவம் மன்னிக்கப்படும், ஒவ்வொரு தரஜா உயர்த்தப்படும். எங்களுக்கு தெரியும் ஹசன் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் அல் ஹுசைன் சையிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னah. ஹசன் ஹுசைன் இருக்கிறாங்களே சொர்க்க வாலிபர்களின் தலைவர்கள். ஆனா அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான் பிற்காலத்தில். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிலிருந்து மக்காவுக்கு நடந்து போவாங்க ஹஜ்ஜிக்கு. எத்தனை கிலோமீட்டர்? கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் நடந்து. வாகனங்கள் எங்களுக்கு தெரியும், மாற்று மதத்தினர்கள் நடக்கிற தூரம். அவங்க நடப்பாங்க, சில ஆடைகளை மாற்றிக்கொண்டு. பலர்களை நீங்க உங்களோட ஊர்களை ஸ்ரீலங்காவில் பார்த்துருப்பீங்க, இந்தியாவில் மிக விசேடமாக பார்ப்பீங்க. இந்தியாவில் ஒவ்வொரு கோயிலை நோக்கி நடப்பாங்க. எவ்வளோ தூரம் நடக்கிறீங்க? 300 கிலோமீட்டர். சில நேரம் நான் காயல்பட்டினத்துக்கு ஜும்மாவுக்கு போகிறதுக்கு மதுரையில் இறங்கி வாகனத்தில் போனால் ரோட்டால மக்கள் போயிட்டே இருப்பாங்க, நடந்து எங்கே போகிறாங்க? இந்த கோயிலை நோக்கி போகிறாங்க. உடுப்பு மஞ்சள் உடுப்பு, சாப்பாடு இல்லை. ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு தெரியும், கதிர்காமத்துக்கு நடப்பாங்க. எங்க இருந்து? ஜஃப்னால இருந்து கதிர்காமத்துக்கு நடப்பாங்க மக்கள். யார தேடி சகோதரிகளே? பிஸல் மௌலா, அல்லாஹ் சொல்றான், கெட்ட கடவுளை தேடி நடக்கிறார். எங்கட அல்லாஹ் யார் தெரியுமா? நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். சிறந்த மௌலா, சிறந்த உதவியாளர். ஒவ்வொரு எட்டுக்கு கூலி. கண்ணியமிக்க சகோதரர்களே, இது 9வது சிறப்பு. 10வது சிறப்பு என்ன தெரியுமா? மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக். ஹஜ்ஜிக்கு போறீங்க, ஆக முக்கியம் என்ன தெரியுமா? இஹ்ராத்த உடம்புல உடுத்ததோட மௌனி ஆயிரும். இஹ்ராம் என்கிறது சகோதரர்களே கஃபனை போல. கஃபன் உடுத்தா என்ன செய்யறது? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஹஜ்ஜ, ஹஜ்ஜிக்கு போறார், ஃபலம் யர்ஃபுஸ், எந்த விதமான மனைவியோட உறவு வைக்கல. என்ன மனைவியோட உறவு வைக்கல, அது இஹ்ராம் உடுத்தா. வலம் யஃப்சுக், பாவமான வார்த்தை ஒன்றும் பேச இல்லை. என்ன நன்மை தெரியுமா? ரஜஅ கயௌமி வலதத்து உம்முஹு, அன்று பிறந்த பிள்ளைய போல திரும்புறார். ஒரு பாவம் இல்லை. என்ன முக்கியம் இதுதான். ரஃபத் ஃபிஸ்க் நடக்கக்கூடிய 11வது சிறப்பு ஹஜ்ஜில ஓதுற தல்பியா இருக்குது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியா இருக்குதே சகோதரர்களே, ஹாஜியுடைய சின்னம் அதுதான். ஒவ்வொரு தல்பியா, என்ன தல்பியான்னா என்ன? லப்பைக், யா அல்லாஹ் உன்கிட்ட வந்துட்டேன். அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் உன்கிட்ட வந்துட்டேன். திரும்ப 3வது தடவை லப்பைக், யா அல்லாஹ் உன்கிட்ட வந்துட்டேன். லா ஷரீக லக், உனக்கு எந்த கூட்டும் கிடையாது யா அல்லாஹ். இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க், புகழ் நிஅமத் ஆட்சி எல்லாம் உனக்குத்தான் சொந்தம். நீங்க பாப்பீங்க, இப்ப இந்த காலத்துல தான் பஸ் வந்திருக்கு ஜித்தால இருந்து. 1960க்கு முன்னால ஹஜ் செஞ்சவங்க இருக்கிறாங்களே, இவங்க என்ன செய்யறது தெரியுமா? ஜித்தாவுடைய ஹாபர்ல போய் கப்பல் இறங்கும், ஜித்தாவிலிருந்து கொடியொண்ட பிடிப்பாங்க.
ஜித்தாவில் இருந்து ஒரு கொடி ஒன்றை எடுத்துட்டு மக்கா வரைக்கும் கிட்டத்தட்ட 70-80 கிலோமீட்டர் நினைக்கிறேன், தல்பியா ஓதி ஓதி நடப்பாங்க. தல்பியா ஓதி ஓதி நடப்பாங்க. இப்ப இந்த காலத்துல ஏறினத்தோட இறங்கின ஹஜ்ஜி முடியுது. முந்தி அப்படி இல்லையே. சாப்பாடுகளை கட்டி எடுக்கும் சொல்லுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, நம்மளோட மரப்பாடுகளை கட்டி கொடுப்பாங்க. தயிர், தொதல். என்ன பிரயாணத்துல சாப்பாட்டுக்கு என்ன சீனி மாவு, ஒரு நீண்ட காலம் வச்சிருக்கிற சாப்பாடெல்லாம் கட்டி கட்டி கொடுப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டு ஸ்ரீலங்கால கொழும்புக்கு வந்து ஹாபர்ல ஏறுவாங்க. இந்தியாவிலையும் தான் அந்த கப்பல் என்ன செய்யும், ஸ்ரீலங்கால இருந்து இந்தியா அப்படியே பாகிஸ்தான் வந்து அந்த கப்பல் வரும். இப்படி வரும் பொழுது ஒருத்தர் மவுத்தாகிறார். என்ன நடக்கும்? கப்பல்லே மவுத்தாயிருவார். ஸ்ரீலங்கால பலர், இந்தியாவிலையும் பலர் அப்படி மவுத்தாயிருக்கிறார். என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த மையத்தோடு அப்படி ஒரு கல்லோண்ட கட்டி அப்படியே கடலுக்கு இறக்கிடுவாங்க. கடல் தான் அவருடைய கபர். எவ்வளோ நீண்ட விடயங்களை நீயத்து வச்சு அவங்க வெளியாகும். எங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு லேசாக்கி இருக்கிறார். அங்கிருந்து பேசுறோம், இங்கிருந்து பேசுறோம், அல்லாஹ் லேசாக்கி இருக்கிறான். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய கடமையை முடிப்பதற்காக வேண்டி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 12வது தல்பியா ஓத ஓத எங்களோட வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிற எல்லாமே தல்பியா சொல்லும். தல்பியா சொல்லிட்டே இருக்கும். 13வது சகோதரர்களே, தல்பியா சொல்லி இஹ்ராத்தோட மௌத் ஆயிட்டோம். மன்மாத்த முலப்பியன் புஇஸ முலப்பியன். இஹ்ராத்தோட மௌத்தான நீங்க காபால பாப்பீங்க, மையத்துகள் வரும். இஹ்ராத்தோட மௌத்தான மையத்துடைய தலையை மறைக்க மாட்டாங்க. அப்ப அவர் இஹ்ராத்தோட மௌத்தா இருக்கிறார். அல்லாஹ் மஹ்ஷருடைய மைதானத்தில் அவங்க எழுப்பாட்டுவான். மஹ்ஷருடைய மைதானத்தில் சத்தம் கேட்கும். என்ன சத்தம் தெரியுமா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. யாரு? ஹஜ்ஜில மௌத்தானவங்க. ஒரு இமாம் பாடம் புகாரியை நடத்தி நடத்தி இந்த ஹதீஸை நடத்தி, யா அல்லாஹ் எனக்கும் இந்த பாக்கியத்தை தாண்டு துவா கேட்டார். அதே போல ஹஜ்ஜில மௌத்தானார் இஹ்ராத்தோட. கண்ணியமிக்க சகோதரர்களே, கடைசியாக எவ்வளோ கஷ்டப்படுறோமோ, எவ்வளோ செலவழிக்கிறோமோ அவ்வளோ கூலி கிடைக்கும். ஹஜ் ஒரு நாளும் வீணாகாத ஹஜ். 15வது சகோதரர்களை எச்சரிக்க, மன் மாத வஹுவ மூசிர் லம் யஹுஜ்ஜ. செல்வமிருந்தும் யார் ஹஜ் செய்யவில்லையோ, ஃபல்யமுத் அலா ஐ ஹாலின் ஷா யஹூதியன் அவ் நஸ்ரானியா. செல்வமிருந்தும் ஹஜ் செய்யலண்டா அவர் யஹூதியாக நஸ்ரானியாக மௌத்தாகட்டும். அல்லாஹ் பாதுகாக்கும். முழு முஸ்லீம்களையும் அல்லாஹ் பாதுகாக்கும். நாம் எல்லோரும் நீயத்தை வைத்து சகோதரர்களே ஹஜ்ஜிக்காக வெளியிறங்கோம். 16வது சிறப்பு இதோட முடித்துக் கொள்கிறேன். ஹஜ்ஜிக்கு போய் வந்த நாங்க சகோதரர்களே, ஹஜ்ஜிக்கு போக வசதி இல்லாமல் இருப்பாங்க ஊர்களில், குடும்பங்களில். இவங்களை தயாரித்து அனுப்பணும் ஹஜ்ஜிக்கு. ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் 1000 பேர் ஹஜ்ஜிக்கு அனுப்புவார். இதுக்கு கூலி என்ன தெரியுமா? மன் ஜஹஸ ஹாஜ்ஜன் ஃபகத் ஹஜ். ஒருவரை ஹஜ்ஜிக்கு தயாரித்து நீங்க அனுப்பினீங்க, உங்களுக்கு ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அந்த ஹஜ்ஜிக்கு காபாவுக்கு சென்று தல்பியாக்கள் தவாஃபுகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. எங்களுக்கும் எங்களது பெற்றோர்கள் குடும்பத்தினர்கள் எங்களுடைய பிச்சலங்களுக்கும் யா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் சக்கராத்தில் ஏற்படும் கவலைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. உடம்பில் வசதி இருக்கும் பொழுதும் சக்தி இருக்கும் பொழுதும் ஹஜ் செய்யும் அந்த நீயத்தை நசீபாக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم.
بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة وقال النبي صلى الله عليه وسلم الحج المبرور ليس له جزاء إلا الجنة وقال النبي صلى الله عليه وسلم من حج فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة روضة نبينا محمد الحرم وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وبارك على محمد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن تقوى تنجيكم من النار وتدخلكم الجنة وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة الله الله في أصحابي لا تتخذهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات اللهم ارزقنا حج بيتك الحرم اللهم ارزقنا حج بيتك الحرم اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صل اللهم وصل على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.